Hi guys, welcome to Quick Throw and I am man of my words. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் கைஸ் ஒரு கேம். ஸோ அந்த கேம் வந்து அப்படியே இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் ஆக போகுது, டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆக போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம கம்ப்யூட்டர் நம்பர் கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அந்த நம்பர் கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு இன்புட் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து அப்படியே உல்ட்டாவாக நடக்க போகுது. நம்ம மனசு ஒரு நம்பர் நினச்சிப்போம், ஸோ அதை கம்ப்யூட்டர் கரெக்டாக கண்டுபிடிக்க போகுது கைஸ். ஸோ அதுதான் அந்த கேம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து வளர்ந்து பேசணும், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் எனக்கு வந்து எப்பயும் போல எனக்கு தேவைப்படுற ஒரு நம்பர் என்ன, மாடியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் மாடியூல் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் போல வந்து ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுவேன். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான் கெஸ் பண்ண போகுது. ஸோ நான் CUM கெஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறேன். அண்ட் ஐ கிவ் இட் வேல்யூஸ் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் என்டர். ஒன் செகண்ட். ஸோ எனக்கு எக்ஸை நீங்கள் கொடுக்குறது கூட ஓகே எக்ஸே இருக்கட்டும். ஸோ பார்த்துக்கலாம். அண்ட் ஓகே, இப்போ தான் வந்து ஃபங்க்ஷன் நான் எழுத போகிறேன். ஸோ டெஃப் அப்படின்றது அந்த ஃபங்க்ஷன் நேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃப். அண்ட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் இல்லை, ஸோ அந்த கீவேர்ட் நம்ம டெஃப்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம் கைஸ் கீவேர்ட். ஸோ அதுதான் டெஃப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அண்ட் ஸோ இப்போ நமக்கு வந்து இனிஷியலாக என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு அப்பர் போன் லோயர் போன் தேவைப்படுது. ஸோ அப்பர் போனுக்கு வந்து யூபிபி அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்பர் போனுக்கு வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் போன். ஸோ லோயர் போனால் லீஸ்ட் போனோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 1 தான் வச்சுப்பேன் எப்பயும் போல். ஸோ நான் 1ன்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு க்ளூஸ் கொடுக்கணும்ல. ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் க்ளூஸ் சொன்னேன். கம்ப்யூட்டர் எப்படி எனக்கு க்ளூ கொடுத்துச்சு, லைக் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப பெரிய நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை நான் ரொம்ப கம்மி அந்த அது வச்சிருக்க நம்பரோட ரொம்ப கம்மி நம்பரை வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கம்மி நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னு நான் சொல்லிச்சுல. ஸோ அப்போ அந்த மாதிரி நானும் கம்ப்யூட்டருக்கு ஒரு சில க்ளூஸ் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுதான் க்ளூஸ். ஸோ இப்போதைக்கு வந்து நான் அதை எம்டியாக தான் விட்டுருக்கேன். ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல ஒரு வைல் லூப் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வைல் லூப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூஸ். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கண்டிஷன் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளூஸ் வந்து நாட் ஈக்குவல் டு சியாக இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கலாம்னா, ஸோ அந்த வைல் லூப் வந்து ரன் ஆகலாம், எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனமும் கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து கெஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக நான் கெஸ் நம்பர் கிரியேட் பண்ணுறேன். கெஸ் நம்பர் ஈக்குவல்ஸ், ஸோ நான் முன்னாடியே யூஸ் பண்ணியிருப்போம் random டாட் rand integers. ஸோ இதில் வந்து என்ன எதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லோயர் போன் கம்மா அப்பர் போன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து க்ளூஸ். ஸோ வந்து CLUS. ஸோ க்ளூஸ் ஈக்குவல்ஸ் இன்புட் அண்ட் சி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the guess number. So the guess number if too high HIGHI அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா H அப்படி நம்ம க்ளூஸ் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if too low, ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம என்ன கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல் அப்படின்ற ஒரு க்ளூ கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கரெக்ட், ஸோ இது கரெக்டாக இருக்கும்போது நம்ம என்ன கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னா சின்றதை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி இருந்தாலும் சரி தான் லோயர் கேஸுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எப்போ வந்து நான் க்ளூஸ் வந்து நான் கண்டுபிடிச்ச நம்பரை நான் மனசில் வச்சிருக்க நம்பர் வந்து எப்போ கண்டுபிடிக்குதோ நான் அப்போ சீன் கொடுத்துருவேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் கம்ப்யூட்டர் வந்து ஜெயிச்சிருவேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்டிஷன்ஸ் எழுத வேண்டியது இருக்குது. லைக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, க்ளூஸ் வந்து ஈக்குவல்ஸ் ஹெச்சாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்னா நம்பர் வந்து ரொம்ப பெரிய நம்பர் வந்து கம்ப்யூட்டர் கெஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா அதை நான் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்பர் பவுண்ட் ஈக்குவல்ஸ் கெஸ் நம்பர் -1 பண்ணும்போது ஸோ அது வந்துடும் கைஸ். ஸோ -1
யா கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்இஃப். ஸோ எல்இஃப் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூஸ் ஈக்குவல்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் பவுண்ட் வேல்யூ வந்து நம்ம ஏற்ற வேண்டியது இருக்கும். பிகாஸ் அது ரொம்ப கம்மியான நம்பருக்கு வந்து லோயர் பவுண்ட் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி விடுவோம் +1 இருக்கும்போது லூப் வந்து கன்ஃபார்ம் பிரேக் ஆகிடும். ஏன்னா இங்கே எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லைல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிடும். ஏன்னா பிகாஸ் நாட் ஈக்குவலாக இருக்க வரைக்கும் தான் அந்த லூப் ரன் ஆகிட்டு இருக்கும் கைஸ். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுத்துட்டு லைக் எஃப் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஒன் த கேம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் கைஸ். ஓகே, இங்கே வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இட்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். யா நம்ம இப்போ வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நான் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ வந்து அதிகமாக வைக்க விரும்பல, லைக் ஜஸ்ட் 5 மட்டும் வைக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஸோ பைத்தான் ஓகே ஓகே. ஸோ இந்த நம்பர் கிடையாது, நான் மனசில் நினச்சிட்டு இருக்க நம்பரு. அண்ட் ஸோ அப்போ நான் ஒரு இன்டிமேஷன் தரணும்ல. ஸோ அப்போ நான் என்ன தரேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மியான நம்பர். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஓகே 5. ஸோ கரெக்டாக தான் சொல்லிடுச்சு, நான் மனசில் நினச்ச நம்பர் 5 தான். ஓகே, அப்போ சீன் ப்ரெஸ் பண்ணால் 5 இஸ் கரெக்ட், கம்ப்யூட்டர் ஒன் த கேம் அப்படின்னு வந்துச்சு கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வாங்குற இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நியூ லைன் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ஹேண்டியாக இருக்கும் கைஸ். வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மனசை ஒரு நம்பர் நினச்சிக்கலாம். ஸோ அது வந்து கம்ப்யூட்டர் கெஸ் பண்ணோம். யூனிட் கிவன் க்ளூஸ். ஸோ லைக் வந்து நீங்கள் இந்த நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்றத போன வாட்டி எப்படி கம்ப்யூட்டர் நமக்கு க்ளூ கொடுத்தோ அது மாதிரி இப்போ நம்ம கம்ப்யூட்டர் க்ளூ கொடுப்போங்க. ஸோ கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கரெக்டாக கெஸ் பண்ணோம். நீங்கள் இது 5 தான் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் 500 கூட வச்சுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். லவ் யூ கைஸ். ஸோ இன்னொரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பண்ணுற ரியல் டைம் ப்ராஜெக்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் விண்டோஸ் லாகின் பேஜ் கிரியேட் பண்ணுறது எப்படி யூஸிங் பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த அதில் பாஸ்வேர்டு என்டர் பண்ண உடனே அந்த பாஸ்வேர்டு எப்படி நம்ம எடுத்து பார்க்கலாம், இல்லை நமக்கு எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர வைக்கலாம் ஆன்லைன்லேயே அப்படின்றத பற்றி பார்ப்போம் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ்.